என் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட சமாளிப்பதற்கு பெற்றோர்கள் கையில் எடுக்கிற ஒரு தவறான ஆயுதம் செல்போன் தான். இப்ப அழுகிற குழந்தையை அழுகையை அடக்குவதற்கு, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற குழந்தையை பிடிவாதத்தை தகர்த்துவதற்கு, உண்ண மறுக்கிற குழந்தைக்கு உணவூட்டுவதற்கு, இப்படியெல்லாம் செல்போனை தந்து தந்து பெற்றோர்கள் பழக்குவது கண்டிக்கிறவர்களே. நம்மள குழந்தை சாப்பிடலையா, ஒரு வீடியோ போட்டு கையில கொடுத்துருது. குழந்தை அடம் பிடிக்குதா, இது வேண்டும் என்று அது அழுகிறதா, இந்த விளையாட்டை போட்டு கையில கொடுத்துறது. தொடர்ந்து அந்த குழந்தை இது போன்ற காட்சிகளை, தொடர்ந்து அந்த குழந்தையின் செல்போன் பயன்பாடு மூளையில் சுரக்கிற டோபமைன் என்கிற ஒரு ஹார்மோன், அது அந்த பார்க்கிற நேரத்தில் ஒரு உற்சாகத்தை தருமா. அது விளையாட்டோ அல்லது ஒரு படமோ அல்லது இசையோ, அந்த சிறு குழந்தை, விவரம் அறியாத குழந்தை தொடர்ந்து ஒன்றை பார்க்கிற போது மூளையில் சுரக்கிற டோபமைன் ஒருவித புத்துணர்ச்சியை கண்டு அடுத்தடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தோணும். ஆனா குழந்தைய செல்போன் கேட்டு அடம்புரிக்கிறாங்களா இல்லையா? வேலை முடிஞ்சோடனே வாங்கிடுவாங்க, ஆனா குழந்தை திரும்ப அழுகும், வேண்டும் என்று அடம்பிடிக்கும். கண்ணிமிக்கவர்களே, அப்ப நாம் தவறான வழிகாட்டுதல் குழந்தைகளுக்கு இன்றைக்கு தருகிறோம். இந்த குழந்தைகள் அடிமையாகி போகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா